நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாய் குறுக்க வருது. அடுத்த நாள் உங்க ஃப்ரெண்டு கிட்ட எப்படி நீங்க இதை இங்கிலீஷ்ல டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போறோம். பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். First, past tense, structure, subject plus verb in the second form. Example, I played. Used for completed actions. நிறைவடைந்த past action வந்து இது குறிக்கும். Form, ரெண்டு மேஜர் கேட்டகரி, ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர். ரெகுலர், இந்த ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு ஈடிங்கிற சஃபிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பாஸ்ட் ஃபார்ம்ல மாத்திடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாக்குங்கிற வேர்புக்கு ஈடிங்கிற சஃபிக்ஸ் யூஸ் பண்ணி வாக்டுன்னு பாஸ்ட் ஃபார்ம்ல மாத்திடலாம். இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு வரும்போது இந்த வேர்ப்ஸ்க்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு டெஃபினேட்டிவ் பேட்டர்ன் கிடையாது. ஸோ நம்ம இது இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கோங்கிற வேர்ப் பாஸ்ட் ஃபார்ம்ல வென்ட்னு மாறிடும். இப்போ உங்க ஸ்கிரீன்ல நீங்க 5 fill in the blanks எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் பாக்குறீங்க. சோ இத வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஆன்சர்ஸை கமெண்ட்ல போட்டுருக்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் subject plus was or were plus verb in the first form plus ing. He was smiling. Used for three main conditions. First, ஒரு past action which is continuing. For example, I was walking, she was writing, அந்த மாதிரி. Second, நீங்க ஒரு specific moment, pastல இருக்கிற ஒரு specific moment வந்து நீங்க recollect பண்ணும்போது இதை சொல்லலாம். For example, I was walking to the store yesterday, அந்த மாதிரி. Third, ஒரு ongoing past action, நடந்துகிட்டு இருக்கிற ஒரு past action இன்னொரு past actionனால interrupt பண்ணப்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க past continuous tense யூஸ் பண்ணலாம். For example, I was walking the road when the signal turned red. Okay, நம்ம ஃபார்முக்கு போயிடுவோம். Two major forms, was and were. Was வந்து singular pronouns கூட யூஸ் பண்ணுவோம். For example, I, she, he, it இதுக்கு. were வந்து plural pronouns யூஸ் பண்ணுவோம். We, they, you. For example, she was writing, it was raining. Were, they were laughing, we were smiling. இதுல வந்து ஒரு முக்கியமான எக்ஸெப்ஷன் இருக்கு, you. நீங்க யூன்னு சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து அதை இண்டிகேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கிளாஸ் ரூம்ல இருக்கும் போது உங்க டீச்சர் கிட்ட you are loud அப்படின்னு சொல்லும் போது அந்த என்டையர் கிளாஸும் லவுடா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூன்னு வரும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வேர்ங்கிற ஃபார்மை தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, இதுல இன்னொரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அதாவது ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ்ன்னு வரும்போது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிலீவ், அண்டர்ஸ்டாண்ட், வாண்ட், லவ், ஹேட் இதுக்கு வந்து நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், I believe in God. I am believing in God னு நீங்க சொல்லக்கூடாது. I believe in God தான் சொல்லணும். ஏன்னா நீங்க அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங், இந்த பிலீவ், லவ், ஹேட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதுவே அதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுவே ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷன் தான். ஸோ நீங்க அதை வந்து திரும்பவும் வந்து அதோட கண்டினியூஸ் ஃபார்மை வந்து நீங்க ரெப்ரசன்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டேட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற எந்த கண்டினியூஸ் டென்ஸோ வேற எந்த டென்ஸோ வந்து அப்ளை ஆகாது. ஓகே, இப்போ உங்க ஸ்கிரீன்ல நீங்க 5 எக்ஸசைஸ் பாக்குறீங்க. இந்த 5 எக்ஸசைஸ்லயுமே வந்து எரர்ஸ் இருக்கு. இது நீங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி இந்த எரர்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு போயிடலாம். ஸ்ட்ரக்சர் subject plus had plus verb in the third form. For example, we had walked the dog before it rained. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பாஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷனை வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், we had walked the dog before it rained. மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நாங்க நாயை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டோம். ஸோ மழை பெய்யறதுக்கு முன்னாடியே கூட்டிட்டு போயிட்டோம். ஸோ ஒரு பாஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷனை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம பாஸ்ட்ல நடந்த சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸை வந்து கரெக்டா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். கரெக்டா அந்த சீக்வன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே,
டைம் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது பிஃபோர், ஆஃப்டர், பை த டைம், இந்த மாதிரி டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பாஸ்ட் ஆக்ஷனை வந்து இன்னும் கிளியரா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், we went to the store after it rained. ஓகே, இதுல வந்து இன்னொரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இஃப் கிளாஸ் கண்டிஷனை வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், if I had spoken well, I would have gotten extra points. ஓகே, இந்த if clause கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியமான கண்டிஷன், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து எப்படி நம்ம நெகட்டிவ்ல எழுதுறதுன்னு பார்க்கலாம். இதோட நெகட்டிவ் ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் பிளஸ் had பிளஸ் not பிளஸ் past participle, அதாவது verb in the third form தான். For example, they had not met each other prior to the conference. இப்போ உங்க ஸ்கிரீன்ல நீங்க 5 எக்ஸசைஸ் பாப்பீங்க. இந்த 5 எக்ஸசைஸையுமே வந்து நீங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி ரீரைட் பண்ண ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் எழுதுங்க. நீங்க ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஓகே, the final tense, past perfect continuous tense. So structure வந்து subject plus had been plus verb in the ing form. So இதுல நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, இந்த been அப்படின்னு வரும்போதே வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு குட்டி ட்ரிக். ஓகே, சென்டென்ஸ் எக்ஸாம்பிள், I had been working in the company for 2 years before I got the promotion. So இதுக்கும் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இந்த பாஸ்ட், இந்த ஈவென்ட்ல, இந்த பாஸ்ட்ல நடக்கிற ஈவென்ட் வந்து கண்டினியூயிங் ஈவெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. நான் வந்து கம்பெனில இத்தனை டைம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு ப்ரொமோஷன் வர்றதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி. ஓகே, இது வந்து ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷன், அதாவது பாஸ்ட்ல இருக்கிற ஆன்கோயிங் ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அது இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷனுக்கும் வந்து கண்டினியூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு முன்னாடி, அந்த ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் அங்கதான் வேலை செய்வாருங்கிறதா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஆன்கோயிங் ஆக்ஷன் அது நடந்துகிட்டு இருக்கு, அது இன்னொரு பாஸ்ட் ஈவெண்ட்டுக்குள்ளேயும் வந்து சீப் த்ரூ ஆகும். இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து டைம் எக்ஸ்பிரஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார், சின்ஸ், ஆல் டே, அன்டில், இந்த டைம் எக்ஸ்பிரஷன்ஸ்ல யூஸ் பண்ணி இன்னும் வந்து நம்ம கிளியரா வந்து புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he had been saving money every day until he got his bonus. So அவர் எப்போ எது வரைக்கும் வந்து மணி சேவ் பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கு போனஸ் கிடைக்கிற வரைக்கும். சோ இதுல வந்து சேவிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன். சோ பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன், இன்னொரு போனஸ் கிடைக்கிற வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. சோ இன்னொரு ஈவென்ட் வந்து அதை ஸ்டாப் பண்ற வரைக்கும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்கு வந்துடலாம். இந்த fill in the blanks பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. வீடியோவை பாஸ் பண்ணுங்க. ஆன்சரை வந்து நான் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஆல். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க வந்து இன்னும் மோர் கான்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து ஒரு பிளேலிஸ்டாவே போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வீடியோஸ், அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் பிரசன்ட் டென்ஸை கவர் பண்ணியிருக்கோம். அண்டர் 10 minutes, சிம்பிள் அண்ட் கான்செப்சுவல். அதை போய் பாருங்க. Thank you all. Thank you for joining. Please do like, share and subscribe. Take care. Bye bye.